நம்ம டிவிகேல உள்ள ஆதவ் அர்ஜுன் ப்ரோ வந்து இப்போ வந்து ஸ்டேஜ்ல ஒரு ஒரு பேசினாரு, சிஎம்க்கு வந்து ஒரு சவால் விடுற மாதிரி. இந்த மாதிரி வந்து சிஎம் அவங்களும் விஜய் அவர்களும் வந்து ஒன்னா வந்து பேசட்டும், பேப்பரே இல்லாம வந்து தளபதி வந்து பேசுவாரு, சிஎம் ஆல பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விடுற மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேசியிருக்காரு. அதான் எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டிஎம்கே ஆட்சி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் நம்மளே வந்து ஆட்சிக்கு வரோம், அவங்க பண்ணாதான் நம்ம பண்ணுவோம், அவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்தாதான் நாங்க இன்டர்வியூ கொடுப்போம்னு சொல்றது வந்து சரியில்லை. ஒன்னு ஆதவ் ப்ரோ வந்து நம்ம அண்ணன் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்களா மாட்டாங்களா, கொடுப்பாங்கன்னா கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க, கொடுக்க மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிடணும். அவங்க கொடுத்ததான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றது வந்து சரியில்லை. எல்லாருமே வந்து கலாச்சி தான் போட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து அவங்க ஏதாவது உதாரணத்துக்கு அவங்க சாப்பிட்டாதான் நாங்க சாப்பிடுவோம், அவங்க சூசைட் பண்ணா நாங்களும் சூசைட் பண்ணிப்போம், அந்த மாதிரி இருக்கு. ஒண்ணு வந்து பிரஸ் மீட் வந்து கொடுக்கணும், இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். அவங்க கொடுத்தாதான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றது வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. சரிங்களா? அதனால வந்து இவரெல்லாம் நம்பிலாம் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல. ஆதவ் அர்ஜுன் ப்ரோ நம்பிலாம் அவரையும் ஒரு கேண்டிடேட்டா வந்து நிப்பாட்டுவாங்க ஒரு தொகுதியில. சரிங்களா? அதே மாதிரி விருப்ப மனு வந்து நிறைய பேர் வாங்கின மாதிரி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த டைம்ல ஒரு 50,000 விருப்ப மனு வந்து எல்லாரும் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனா ரிட்டர்ன் வந்து கொடுத்தது வந்து 234 தொகுதிக்கு 234 விருப்ப மனு கூட வந்து ரிட்டர்ன் வரல அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி நிலவரம்னு தெரியல. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? எப்படியும் வந்து இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல வந்து யாரெல்லாம் வந்து தொகுதியில நிக்க போறாங்கன்ட்டு அப்டேட் வந்து டிவிக்கு தரப்புல இருந்து கண்டிப்பா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? யார் யாரு நிப்பாட்டுறாங்கன்ட்டு. சரிங்களா? விருப்பமனு வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, ஆனா அவ்வளவு விருப்பமனு வந்து ரிட்டர்ன் வந்து போகல அப்படின்னு சொல்லிதான் வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஆதவ் ப்ரோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவரு வந்து இன்டர்வியூ கொடுத்தாதான் நாங்க வந்து கொடுப்போம், இந்த மாதிரிலாம் சின்ன பிள்ளைத்தனமா பேசாம நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னு மட்டும் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வந்து அவர் பேசணும். விஜய் நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிடணும். அவர் கொடுத்ததை நாங்க கொடுப்போம்னு சொல்றது எல்லாருமே வந்து ரொம்பவே வச்சு செய்யறாங்க. அவரோட ஸ்பீச்சை பார்க்கும்போது என்னாலாம் ஏத்துக்க முடியல. விஜய் ஃபேன்ஸ் எப்படின்னா ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல. விஜய் ஃபேன்ஸ்னாலே வந்து விஜய் வந்து ஒரு கெத்தான ஆளு, கெத்தான ஆக்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவர் கொடுத்தாதான் நாங்க கொடுப்போம், அவர் இன்டர்வியூக்கு வந்தா நாங்க வருவோம்னு சொல்றது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியல. நாங்கெல்லாம் சினிமால வந்து விஜய் ஒரு மாசான ஹீரோவை பார்த்துட்டு ரியாலிட்டியில வந்து அவர் பண்ணாதான் நாங்க பண்ணுவோம்னு சொல்றது வந்து கண்டிப்பா வந்து ஒரு காமெடியா தான் இருக்கு. இதை வந்து ஆதவ் அர்ஜுன் ப்ரோ வந்து திருத்திக்கணும்.